பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். கைகளை ஒருத்தி விடாமல் சொல்லுங்க. உலகத்தில் மக்கள் பரிசுத்தத்தை பார்க்க மாட்டாங்க, பதவியை பார்ப்பாங்க. பதவிக்கு மதிப்பு கொடுப்பாங்க, பணத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு ஆள் உலகத்தில் இன்றைக்கி இருக்கான்னா அவருக்கு என்ன பதவி இருக்குதோ அதை பொறுத்து தான் மதிப்பு. சபையில் அப்படி இல்லை. நீங்கள் நல்ல உயரிய உத்தியோகத்தில் இருந்ததுனால தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன உத்தியோகத்தில் இருக்கிறீர்களோ அதுக்காக ஆண்டவர் மதிக்க மாட்டார். ஆண்டவர் மதிக்கிறது முதல் பாத்திரம் என்னது? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரம்னு சொன்னால் அது சுத்தமாக இருக்கணும். வீட்டில் எவ்வளோதான் உயர்ந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். நம்மை பரிசுத்தமாக்குற காரியம் ஒரு 2-3 காரியம் 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்மை சுத்திகரிக்கிறது, வாசிங்க 1 யோவான் 1:7. எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பாத்திரம் கழுவுறதுக்கு எத்தனையோ பொருள் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை கழுவுறதுக்கு ஒன்று தான் இருக்குது. என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகலாம், புனித நீராடலாம், தான தர்மங்கள்லாம் பண்ணலாம். அதனால் சுத்திகரிக்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுடைய பிரதான நோக்கம் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கு. இயேசு தன்னுடைய பிரசங்கத்தினால விடுதலை ஆக்கலை, உடைய ரத்தத்தை சிந்தி விடுதலை ஆக்கினார். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, நல்ல போதனைகள் போதித்தாங்க. ஆனால் யாரும் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய இந்த உலகத்தில் வரல. இயேசு தான் வந்தார். அதனால தான் இயேசு பிறந்தபோது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மட்டும் அல்ல, எல்லாருக்கும் நற்செய்தி. ஏனென்றால் இயேசு எல்லாருக்காக பிறந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவங்க மட்டும் நம்ம ஆராதிக்கிறோம். நியாயமானபடி மதுரையில் யாகப்பனரில் எல்லாருமே இயேசு ஆராதிக்கணும். ஏன்னா எல்லாருக்காக தான் இயேசு வந்தார். இங்கே கூடியிருக்கிற சின்ன கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக வந்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு இயேசு வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து கழுவுகிறது. எத்தனையோ நல்ல போதனைகளை போதித்தது போல இயேசு நல்ல போதனைகளை போதித்தார். அவருடைய போதனைகள் அல்ல நம்மை குணமாக்குறது, நம்மை கழுவுறது என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த கால வேளையில் நீங்கள் அந்த அனுபவத்தில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சபைக்கு வந்தால் போதாது, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நான்லாம் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் 17ஆவது வயசுக்கு அப்புறம் தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். சர்ச்சுக்கு தான் போனேன் வாழ்நாள் முழுவதும். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமலே ஆராதனைக்கு போயிட்டு வந்துடுவேன். அப்படி தான் இருந்தது 17 வயசு வரைக்கும். இப்போ சர்ச்சுக்கு வந்ததுனால பாவம் மன்னிக்கப்படாது. இயேசு நம்ம உள்ளத்தில் வரணும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு பாவியை பரிசுத்தவனாக மாற்றுறது அதுதான். சர்ச்சுக்கு வர்றதுனால இல்லை, பைபிள் வாசிக்கிறதுனால இல்லை, ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். அது இலவசமாக அவர் தர்றார். ஆனால் அவர் அதுக்காக பட்ட பாடு பெருசு. நமக்கு அது இலவசமாக தர்றார். ஒரு பொருள் இலவசமாக தந்து அது மலிவானதாக தான் நினைப்போம். ஆனால் இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு இலவசமாக தந்திருக்கார். நாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது வாங்க முடியாது. ஆகவே அதை நமக்கு இலவசமாக தந்திருக்கார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தால் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். ரெண்டாவது நம்மை சுத்திகரிக்கிறது வாசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 15:3. நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். வசனம் நம்மை கழுவுகிறது. உபதேசத்தினாலே, சத்தியத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டால் மட்டும் போதாது, வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். உங்களை எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? ஆமாம். அப்போ அதன் மூலமாக நம்ம சுத்திகரிக்கப்படுறோம், வசனத்தை கீழ்ப்படியதுனால. அப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம சுத்திகரிக்கிறது போல எது சுத்திகரிக்கிறது? வசனத்தை கீழ்ப்படியும் போது. இப்போ நம்ம ஒவ்வொரு வசனத்தை கீழ்ப்படியணும். என்னென்ன வசனத்தை கீழ்ப்படியும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அது கீழ்ப்படியணும். அப்போ நம்மை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பாவியை பரிசுத்தவனை மாற்றுது. அதுக்கப்புறம் நமக்குள்ள தொடர்ந்து சுத்திகரிப்பு ஏற்படணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கீழ்ப்படியணும். வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், அப்புறம் கை கொள்கிறவன். வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:3. கேட்கிறவர்கள் கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை வாசிக்கிறது, கேட்கறது, கை கொள்றதெல்லாம் பாக்கியம். பைபிள் வாசிக்கலாம் டெய்லி. சில பைபிளை தொட்டு கொண்டுவாங்க, வாசிக்க மாட்டாங்க. இதை ஒரு பயபக்திக்குள்ளதாக நினச்சி, இது பரிசுத்தமாக நினச்சி தொடுவாங்க. கீழே விழுந்துட்டேன்னா கணலெல்லாம் ஒத்திக்கிடுவாங்க. ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த புஸ்தத்துக்கு மதிப்பு கொடுக்குறேன்னா என்னென்னா கீழ்ப்படுகிறதா. ஆமென். கீழ்ப்படுகிறது தான் நம்ம ஆண்டுடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ அந்த வசனத்தை கீழ்ப்படிய நமக்குள்ள என்ன உண்டாகிறது? ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்தம் உண்டாகுது. மூன்றாவது நம்மை சுத்திகரிக்கிறது 2 தெசலோனிக்கேயர் 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல். சரி, ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. அப்புறம் வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. அப்புறம் பரிசுத்த ஆவி. அதனால்தான் பரிசுத்த ஆவியை நம்ம பெறுறோம். பரிசுத்த ஆவி இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்துன்னு இருக்குது, சந்தோஷம். அது நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி சில சமயம் சரியில்லாமல் இருக்கும். ஆளை பார்த்து சொல்லுங்களா, ஆவி சரியில்லையா, என்னது பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி மெலிஞ்சிக்கிட்டே போகிறான், புத்தி சரியில்லை. அதனால் தடித்த ஆட்கள்லாம் நல்ல புத்தின்னு சொல்லலை. சில சமயம் சிலருக்கு புத்தி சரி இருக்காது, எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் ஏன்னா இவன் சரியில்லை. அதனால் எதை பார்த்தாலும் சரியில்லாமல் தான் தெரியும். ஆவி சிலருக்கு சரியில்லை. நல்ல பரிசுத்தவான்களாக தான் இருப்பாங்க. ஆவி ஒரு நாளும் எதையுமே ஒரு நல்ல காரியமாக சொல்ல மாட்டான். பாஸ்டர் ஒரு பிரச்சனை பண்ணால் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பான். ஒரு விசுவாசி ஒன்றை செய்தால் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பான். இவன் குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே சர்ச்சைக்கு வருவான். ஆவி சரியில்லை. தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறி விளைஞ்சிருந்துன்னா அதில் ஒரு கோமாளி கட்டி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்காக? ரோட்டில் வர நல்ல புத்தியாக இருந்தானா எதுக்கு கோமாளி கட்டுறான்? போகிறவன் கண்ணும் பற்றப்படான்னு தான் என்ன செய்கிறது, கண் திருஷ்டி விழுறதுக்காக ஒரு கோமாளி கட்டி வச்சுருப்பான். வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் அது தூங்கிட்டு இருக்கும். வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டை போட்டு ஒரு பெந்த கோசை கோமாளி. தோட்டம் நல்லா இருந்ததுன்னா அதில் தோட்டத்துக்கு அப்பான்னு சொன்னால் இவன் கண்ணும் பட்டாலே அது எல்லாமே கெட்டு போவான். இப்போ கண் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது.
வியாபாரம் ஆனால் கடைசி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே என்னத்து இல்லாமல் போட்டு தீ வச்சு கொளுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? கண் திருஷ்டி. பிள்ளைகளை பார்த்தா சில பிள்ளைகள் முகத்தில் ஒரு மாதிரி கருப்பு புள்ளி வச்சுருப்பாங்க. என்னென்னா கண் திருஷ்டி வந்து பார்க்கவே அது அசிங்கமாக தான் இருக்கும். இது கரும்புள்ளி போடாமலே பிள்ளை அசிங்கமாக தான் இருக்குது. அதுக்கு என்னென்னா கண் திருஷ்டி வந்துடும். அது பிள்ளையை பார்த்தா திருஷ்டி விழுற மாதிரியே இருக்குது. அதனால் சிலது எதையாவது ஒரு பொட்டு வச்சு விடுவாங்க, கண் திருஷ்டி. சிலருக்கு எப்போதுமே குறை சொல்கிறதாக தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். செத்தா அவன் வீட்டுக்கு எப்படி போவேன்? சொல்கிறது, நான் செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். நீ செத்தா கல்லறைக்கலாப்பா போவ. சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் நீ வரக்கூடாது. வந்தால் என்ன செய்வீர்? நீ செத்தாச்சு, பெட்டியில் வச்சாச்சு. அவன் வர்றான், இளம்போ போறீரு, வராதன்னா சொல்ல, நீ தான் செத்தாச்ச, நான் செத்தாலும் வரக்கூடாது. என்ன புத்தி இது? இல்லை, வீடுகளில் மாமியா மருமக சண்டை இப்படி தான் இருக்கும். நிறைய மருமக்க மாதிரி சர்ச்சைக்கு வந்து ஜெபம் பண்ண காரணமே அத்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். டிசம்பர் கிறிஸ்துமஸுக்குள்ளே அத்தைக்கு ஒரு அற்புதம் நடந்தால் தான் குடும்பம் உருப்படும். இப்போ பார்த்தாலும் நொழுன்னுக்கிட்டு தான் இருப்பான். வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். எதை பார்த்தாலும் நல்லா சொல்லுங்கள். பரலோகம் சொல்லுது, பூமி பரிசுத்தம்னு சொல்லிட்டு பூமியெல்லாம் அப்படி மகத்துவத்தால் நிரம்பி இருக்கிறது. ஏசாயாவில் பூமி எவ்வளோ பாவத்தில் இருக்குது. ஆனால் தேவதூதன் சொல்ல பூமியெல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. குறை எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அந்த குறைகளுக்குடைய நல்ல காரியத்தை நம்ம பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் பொறாமைப்படாதுங்க, கசப்பு வையாதுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். ஆவி சரியில்லைங்கிறது அதுதான். அதுதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தர்றார். கைகளை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சரியாக போயிடும். பரிசுத்த ஆவி நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது மட்டும் இல்லை, நல்ல ஆவியில் நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுடைய ஆவியை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. உங்கள் முகத்திலே அது வித்தியாசம் தெரியும். நாலாவது நம்மை சுத்திகரிக்கிறது 1 தீமோத்தேயு 4:5. 1 தீமோத்தேயு 4:5 பாருங்க. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். தேவ வசனத்தை பார்த்துட்டோம். அப்போ ஜெபம் நாம் அதிகமாக ஜெபிக்க என்ன உண்டாகிறது? பரிசுத்தம் உண்டாகுது. அதனால தான் தேவ சமூகத்திலேருந்து நம்ம ஜெபிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் மாறிடும். நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். அல்லேலூயா.